கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம். தந்தை மகன் தூய் ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, இந்த காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்? மணவாளினுடைய மனைவி வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கும்போது தேவதூதன் தோன்றி அவனுக்கு சொன்னவற்றை மீண்டும் நினைவுபடுத்துகிறான். நினைவுபடுத்தும் போது மணவாள் பின்னாலே சென்று, நீர்தான் என் மனைவியோடு பேசினவளா என்று சொல்லி கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அவர் பின்னாலே சென்று மீண்டுமாக அந்த மனிதனிடம் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் பெற்றோர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு இல்லறத்தை கொடுத்த ஆண்டவர், இனிமையாக நம்மோடு ஒப்பந்தம் செய்த கர்த்தர் நம்முடைய உறவுகளிலே இல்லறத்திலே இனிமையை பார்க்க இன்றும் இறைவன் தயாள குணத்தோடு வருகிறார். அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே, அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்க வேண்டும். பணத்தால் எல்லாம் ஆகக்கூடாதது ஒன்றுமில்லை என்பது பழைய சிந்தனை. ஆனால் பகிர்வால் எல்லாம் நிறைவேறும் என்பது புதிய சிந்தனை. இன்றைக்கும் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடவுள் சன்னிதானத்தில் அழைக்கப்பட்ட வாழ்வுக்கு பாத்திரவான்களாக, அவருடைய திருமக்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்வு என்பது மிக சிறந்த ஒரு அருள்கொடை. கடவுளிடத்தில் கேட்கும் பொழுது அவருடைய சித்தப்படி பதவியால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது பழைய சிந்தனை. பாசத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது புதிய சிந்தனை. அழகால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது பழைய சிந்தனை. அடக்கத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது புதிய சிந்தனை. போரால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது பழைய சிந்தனை. பொறுமையால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பது புதிய சிந்தனை. அதிகாரத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது பழைய சிந்தனை. அரவணைப்பால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பது புதிய சிந்தனை. இப்படிப்பட்ட புதிய சிந்தனைகளை நாம் கடையில் எங்கும் சென்று வாங்க முடியாது. இப்படிப்பட்ட புதிய தரிசனங்களை நாம் எங்கும் விலை கொடுத்து பெற முடியாது. அது கடவுளுடைய தரிசனத்தின்படி நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற உண்மை. இதைத்தான் மனோவா தன்னுடைய மனைவியோடு பேசி பெற்றுக்கொள்கிறார். எப்படி வளர்க்க வேண்டும்? இல்லறத்தின் ஆசீர்வாதமான கற்பத்தின் கனிகளை நாம் எப்படி கடவுளுக்கு உகந்த பாதையிலே வளர்க்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 8ஆம் நாளிலே ஆலயத்திற்கு பெற்றோரோடு அழைத்து செல்கிறார். பிள்ளை வளர்க்க வேண்டிய முதல் பருவம் அது எப்பொழுதும் ஆலயத்திலே இருக்க வேண்டும். சாமுவேல் எவ்வாறு ஆலயத்திலே விடப்பட்டானோ அவ்வனமாக பிள்ளைகள் முதலாவது ஆலயத்தை தேட நாம் வைக்க வேண்டும். இந்த மனோவாவின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அவனுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கு தேவதூதனிடத்திலே அவன் தரிசனம் கேட்கிறான். அந்த காட்சியை தேவதூதன் வெளிப்படுத்துகிறார். நமக்கு இன்றைக்கு நாம் எதையெல்லாம் புதிய சிந்தனைகளாக பெற்றுக்கொண்டோமோ, எதையெல்லாம் புதிய ஆசீர்வாதமாக நாம் சுதந்திரித்து கொண்டோமோ, அவைகளை பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது, நிலைத்திருக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதம், வளர்க்கப்பட வேண்டிய விதத்தை கடவுள் நமக்கு தருகிறார். அந்த உன்னதமான கடவுள் இன்றைக்கு ஊக்கமான நம்முடைய வாழ்வை ஒருக்கத்தோடு தன்னுடைய மரணத்தால் வென்று பிசாசினுடைய கையிலிருந்து நம்மையும் நம்முடைய சந்ததியையும் மீட்டு வழிநடத்துகிறார். இன்றைக்கு
பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கனி கொடுக்க வேண்டிய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை பிள்ளைகளும் மிக கவனமாக கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வளர்க்கப்பட வேண்டிய விதம் தேவ தரிசனத்தோடு தேவ சிந்தனையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இறை மக்களே, அப்படிப்பட்ட சிந்தனையை கடவுள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கும் எனக்கும் தந்து ஆசி தருவாராக. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களோடு கூட தங்கி தரித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கும் உம்முடைய சித்தப்படி எப்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை கடவுளுக்கு உகந்த பாதையிலே வளர்க்கவும் தேவ பக்தியிலே அவர்கள் திளைக்கவும் ஒப்பு கொடுக்கிற மக்களாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு துணை புரிந்தலும். உம்முடைய ஒன்றான மைந்தனும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருள்